என்னங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல சிலதை ஷார்ட்ஸ்ல போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். சரி. ஆஃப்டர் ஆல் இதுக்கு என்ன மீனிங், இதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது? ஓகேவா? வால் பெயிண்ட் திட்டு திட்டா இருக்கு, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? சரி. ரெண்டாவது, பாத்திரம் என்ன பிஸ்கா இருக்கு, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? சரி. ஓகேவா? அடுத்தது, அவன் என்ன பத்தி அவகிட்ட போட்டு கொடுத்துட்டான். அவன் என்ன பத்தி அவகிட்ட போட்டு கொடுத்துட்டான், இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஓகேவா? நான் ஒன்னொன்னா கேட்டுட்டே வரேன், எனக்கு அதை சொல்றீங்களா? ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்னது ஃபர்ஸ்ட் ஒன், வால் பெயிண்ட் திட்டு திட்டா இருக்கு, சமமாவே அடிக்கல. எங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இது வந்து the wall paint is patchy, it was not applied properly. சரி, அப்போ வந்து the wall has splotches of paint இப்படி சொல்ல கூடாதா? இப்படி வராது. ஏன்னா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? இப்போ செவர்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க, சரி, செவர் முழுக்க பெயிண்டால கவர் பண்றாங்க, அதுல சமமா அடிக்காததனால வர்றதுதான் patchy. சரி. இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ், the painter put his hand on the wall and left a splotch of paint on it அப்படின்னு நான் சொல்றேன். சரி. அதாவது பெயிண்டர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தடுமாற்றத்துல கையில பெயிண்ட் இருக்கு, அதை வந்து செவுத்து மேல அப்படி வச்சிடுறாரு. வைக்கிறதுனால அப்படி திட்டா வந்து பெயிண்ட் வந்து அதுல தெரியுது இல்லையா? அதாவது பேலன்ஸ் மிஸ் ஆகி இப்படி பிடிக்க போகும்போது இப்படி வந்து அந்த திட்டு, அந்த ஒரு திட்டு, அதுதான் வந்து ஸ்ப்ளாட்ஜ். ஓகே. இப்போ இது வந்து அவங்க எல்லா இடத்துலயும் பெயிண்ட் அடிக்கும் போது அனீவனா இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை கிடையாது. இது அனீவனா இருந்தாதான் அது வந்து பேட்சி. இது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் படுது. இதுலயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? SPLODGE ஸ்ப்ளாட்ஜ் அப்படின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரி. SPLOTCH அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். அது சிம்பிளா சொல்லுனா பெயிண்ட் அப்பிடிச்சுப்பா. பெயிண்ட் வந்து அப்பிடிச்சு, தெரியாம வந்து கைப்பட்டு பெயிண்ட் வந்து அப்பிடிச்சு. சரி, ஓகே, வெரி குட். அடுத்தது, பாத்திரம் பூரா என்ன பிஸ்கா இருக்கு. என்ன பிசுக்கா இருக்கிறது, the vessel is greasy அப்படின்னு சொல்லலாம், இல்ல the vessel is oily அப்படின்னு சொல்லலாம். ஓகே, greasy கரெக்ட்டா இருக்கும். greasy கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா oily அப்படின்றது பிசுபிசுப்பு இல்ல, அந்த எண்ணெய் வழுக்கிற அந்த தன்மை. வெரி குட், வெரி குட். அடுத்தது, அவன் அவகிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்தான். போட்டு கொடுக்கிறது அப்படின்றது tell on someone அப்படின்றது இதுக்குரிய phrase. ஓகே. he told on me to her, என்ன பத்தி அவன் அவகிட்ட போட்டு கொடுத்துட்டான். ஓகே, ஃபைன். அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. he is after all a clerk. இந்த சென்டென்ஸ் கரெக்ட்டா? கிராமட்டிக்கலா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஆனா நீங்க எந்த அர்த்தத்துல இது கேக்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு அவன் ஒரு சாதாரண கிளர்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தத்துல இல்ல. அந்த அர்த்தத்துல இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. அந்த அர்த்தத்துல சொல்லணும்னா he is just a clerk அப்படின்னு சொல்லலாம், இல்லனா he is only a clerk அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அப்படின்னா ஆஃப்டர் ஆல் வச்சு நான் ஒரு 7 சென்டென்சஸ் வச்சிருக்கேன். சரி. ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வரேன். அந்த சென்டென்ஸ்ல ஆஃப்டர் ஆல்க்கு என்ன அர்த்தம், கிராமட்டிக்கலா அந்த சென்டென்ஸ் கரெக்ட்டா அப்படின்றது சொல்லிட்டு வரீங்களா? ஷூர், சொல்றேன். ஓகே. அந்த 7ல ஃபர்ஸ்ட் ஒன், we thought it would rain but it was sunny after all. மழை பெய்யணும்னு நினைச்சோம், ஆனா வெயில் அடிச்சது. சரி. இந்த சென்டென்ஸ்ல ஆஃப்டர் ஆல் இட் வாஸ் சன்னி ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சென்டென்ஸ் முடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஆஃப்டர் ஆல்க்கு மீனிங் நாங்கள் நினைத்ததற்கு எதிர்மாறாக. இதுதான் ஆஃப்டர் ஆல்னுடைய பிரைமரி மீனிங். வெரி குட், வெரி குட், கரெக்ட். அடுத்தது, he has recovered from illness so from tomorrow he will go to work after all. இந்த சென்டென்ஸ்லயும் ஆஃப்டர் ஆல்க்கு மீனிங் நாங்கள் நினைத்ததற்கு எதிர்மாறாக. சரி. அதாவது உடம்பு சரியில்லாம இருந்தாரு, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிட்டாரு, நாளையில இருந்து வேலைக்கு போறாரு. அதாவது ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அவர் நாளைக்கு வேலைக்கு போக மாட்டாரு, இப்படி எல்லாம் எங்க மனசுல இருந்தது. ஆனா நாங்க நினைச்சதற்கு எதிர்மாறா இது நடக்குது. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்தது, I hoped she would come but she didn't after all. அவ வருவா அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆனா அவ வரல. ஆஃப்டர் ஆல் வச்சு சென்டென்ஸ் முடிக்கிறாங்க, which means நாங்கள் நினைத்ததற்கு எதிர்மாறாக அவ வராம போயிட்டா. ஓகே. சோ இதுதான் வந்து ஆஃப்டர் ஆல் உடைய பிரைமரி மீனிங். ஆமா, பிரைமரி மீனிங் வந்து இதுதான். வெரி குட், வெரி குட். அடுத்தது, I don't know why you're so concerned. It isn't your problem after all.
நீங்க இதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல, இது உங்களுடைய பிரச்சனையே இல்லையே அப்படின்னு ஆஃப்டர் ஆல் வச்சு சென்டென்ஸ் முடிக்கிறாங்க. இந்த இடத்துல அதுக்கு அர்த்தம், நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது உங்க பிரச்சனை கிடையாது, இது என்ன இருந்தாலும் உங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ஆஃப்டர் ஆல் செகண்ட் மீனிங். வெரி குட், வெரி குட். அடுத்தது, of course he is a servant, but you need to treat him with respect. He is a human being after all. அவர் என்னதான் சர்வெண்டா இருந்தாலும் நீங்க அவரை மரியாதையோட தான் நடத்தணும். என்ன இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன் தானுங்க. அந்த என்ன இருந்தாலும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். என்ன இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன் தானே, இதுதான் அதனுடைய மீனிங். வெரி குட். அடுத்தது, I hate the way he treats others, but I love him a lot. After all, he is my best friend. அவர் அடுத்தவங்களை நடத்துற விதம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவரை நான் விரும்புறேன், ஏன்னா அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த சென்டென்ஸ்லயும் ஆஃப்டர் ஆல் அப்படின்றத வச்சு வருது. அதாவது அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன இருந்தாலும் அவர் வந்து பண்றது எனக்கு பிடிக்கலதான் என் ஃப்ரெண்ட், என்ன இருந்தாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுதான். வெரி குட், வெரி குட். சோ அந்த 7ல கடைசி, he is after all a manager, so he must make tough decisions. முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், அவர் ஒரு மேனேஜர். என்ன இருந்தாலும் அவர் ஒரு மேனேஜர். அவரு தான் முக்கியமான முடிவுகளை, ரொம்ப கடுமையான சில முடிவுகளை எடுக்கணும். இதுதான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம். இப்போ he is after all a manager அப்படின்னா ஒரு இலக்காரத்தின் காரணமா சொல்லப்படுற ஒரு வாக்கியம் கிடையாது இது. he is after all a clerk அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொன்னோம் இல்லையா, இன்ஃபேக்ட் நான் அத தான் கேக்க வந்தேன். அந்த இடத்துலயும் அதுதான். இப்போ நம்ம இந்தியால இந்த ஆஃப்டர் ஆல் அப்படின்றது எப்படி யூஸ் பண்றோம்னா, இலக்காரமா அவர் என்னங்க அவர் ஒரு கிளர்க் தானே, அந்த சென்ஸ்ல ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்றோம். ஆனா ஆஃப்டர் ஆலுக்கு அது மீனிங்கே அல்ல. ஆஃப்டர் ஆலுக்கு மீனிங் என்னன்னா, முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கடைசியில நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னா, அவர் ஒரு மேனேஜர், அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும், அவர் ஒரு கிளர்க், அவர் ஒரு முக்கியமான நபர். இதுதான் அதுக்கு அர்த்தம். வெரி குட், வெரி குட். வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.